மலேசியன் ஸ்டே காம் அண்ட் சே வேல் வேல். 6 படையை முடிச்சுட்டு நேற்று தான் தமிழ்நாட்டிலேருந்து தரையில் இறங்கினேன் இந்த மலேசியாவில். அதுக்குள்ளே 2 வீடியோஸ் அனுப்பி அதுக்கு பயங்கர லெவலில் இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பல பேர் பல கண்டென்ட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்தியனோட ஒத்துமையை பார்க்கும்போது அப்பயே 6 படையில் சொன்னாங்க, மலேசியன் இந்தியன் மாரி சாமி கும்பிட முடியாது, ஒத்துமையாக இருக்க முடியாது, பயங்கர பரபரப்பாக சொன்னாங்க. இன்னைக்கு அது ஒரிஜினல்படுத்திட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அப்படியே நிறைவாக இருக்குப்பா. ஆனால் என்னென்ன முருகா, தைப்பூசம் முடிஞ்சே 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ திருச்செந்தூரில் பங்குனி உத்திரத்துக்காக கொடியேற்ற செஞ்சிருக்காங்க. இன்னமும் மலேசியாவில் தைப்பூசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடியாமல் இருக்கு. சாமின்னு வந்துட்டான்னு வச்சுக்கேன், நம்மளாம் ஒத்துமையாக சேர்ந்துட்டு பிரச்சனையை நின்று சமாளிக்கிறதுல கெத்தான கைங்க தான். வேல்வேல் என்ற ஒரு வார்த்தை அது ஊக்கமும் உயர்வும் அதே நேரத்தில் துணிவும் கொடுக்குதோ இல்லையோ, வேல்வேல் என்ற ஒரு வார்த்தையை ஒத்துமையும் கொடுக்கும் சொல்ற இந்த ஒரு பிரச்சனையில நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு துணை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, முருகான் சொல்ற இந்த ஒரு வாக்கியத்துக்கு இந்த முருகப்பெருமானோட பக்தி நெறி இந்த மலேசியா முழுக்க எப்படி பரவி கிடக்குதுன்னு இந்த ஒரு வீடியோஸ் மூலியமாக அவங்களோட இமோஷனல் காட்டி அவங்களோட ஞான சிந்தனையை கூட்டி இதெல்லாம் ஒரு தவறான காரியம் சொல்லிட்டு ஒன்றிணைஞ்சு வார்த்தையாலையும் கொண்டைனாலும் போடுறதுல இவ்வளோ கெத்துன்னு சொன்னா நம்மளுக்கே பெருமையா தான் இருக்கு. வாய்மொழி சொல்லாலும் மட்டும் இல்லாம கூப்பிட்டு வச்சு கண்டிச்சு இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் சொல்ற எல்லாரோட ஒத்துமையில முருகப்பெருமானுக்கு என் நாடு என் மக்கள் என்னோட அரசாங்கம் சொல்றத அந்த ராஜனுக்கு நம்ம கொடுக்கிற ஒரு பெரிய மரியாதை கூட சொல்லலாம். வேல்வேல் என்ற ஒரு வார்த்தை அது நம்பிக்கையை கூட்டுற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில இழிவுபடுத்தினாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, வேடிக்கையா சொன்னாலும் சரி, டெஃபினெட்லி பிறருக்கு கோபம் வரும். இதை நம்ம இனத்திலே சேர்ந்தவங்க டிஃபெண்டட் பண்ணி பேசுறது அநாகரிகமான செயலா தான் கருதுறேன். அவங்களோட வாக்குமூலத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே நியாயத்துக்கு மீறி அப்பாற்பட்ட ஒரு அநியாயமான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு. இந்த எம்யூ காவடி, லிவர்பூல் காவடி, செல்சி காவடிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு இஷ்யூ. அதெல்லாம் பேசி தீர்த்து கண்டனமும் தெரிவிச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்க விடாம பண்ணிட்டாங்க. இது அறியாமை செஞ்சதா, தெரிஞ்சு செஞ்சதா, யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி செஞ்சதான்னு அந்த ஒரு காலகட்டத்தில் சோசியல் மீடியா இப்படி வளமா கிடையாது. அதனால அந்த விஷயத்தை அப்படியே முடக்கி விட்டுட்டாங்க. பிறகு பால் கூட எதுக்கு செலுத்துறீங்க, வேலை எதுக்கு எடுக்கிறீங்க, காவடி எதுக்கு எடுக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்காம விட்டுட்டோமா அதுக்கப்புறம் நம்ம தைப்பூசத்தில் தருதலையா தான் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருந்தாங்க. 2 மணி நேரம் பாண்டிதோரான்னு எஸ்ட்ரோவில் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அவ்வப்பொழுது சமுதாய சிந்தனை, அவ்வப்பொழுது சமுதாய கருத்து, அவ்வப்பொழுதான சமுதாய ஆகம ரீதிப்படி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல போதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. போதிக்கலன்னு சொல்றாங்க. சரி, நான் ஒரு விஷயத்துக்கு முன்னோடியா நான் ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் செய்ய போறேன். 200 மாணவர்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி சமுதாய கூர் சிந்தனை உண்டான ஒரு விஷயத்தை செய்ய போறேன். மாமன்றத்தை கொண்டு வாங்க, ஹிந்து சங்கத்தை கொண்டு வாங்க, மெத்த அறநெறிகள் கொண்டு ஒன்றாக இணைஞ்சு நீங்க கேம்ப் செய்யுங்க. இந்த கேம்ப்ல நான் மாணவர்களை கொண்டு வரேன், இவங்களுக்கு தேவைப்பட வேண்டிய போதனைகள் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க பணத்தை இறக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும். நான் பார்த்தேன் ஒரு 4-5 வருஷமா மாமன்றம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வா பிள்ளைங்களை அனுப்புங்க, உங்க வீட்டு பிள்ளைங்களை நம்ம கிட்ட அனுப்புங்க, அவங்களும் படிக்கட்டோன்னு. அவங்களுக்கு ஆளை சேர்க்கறது கஷ்டமா இருக்கு, காசு கொடுத்து உதவுறதுக்கு கஷ்டம் கிடையாது. ஆளை திரட்டி கொடுத்துருந்தா நாங்களே சந்தோஷமா செஞ்சுட்டு போயிருப்பா. தைப்பூசத்துக்கு போனா கையாமுயா சத்தமா தான் இருக்கும். அங்க ஸ்பீக்கர்ல சஷ்டி பாட்டு ஓடும், இங்க கந்தனோட கருணையோட பாட்டில் ஓடும், உரிமை அடிப்பாங்க, தாரத்தப்படி அடிப்பாங்க. நம்மளோட சாவு வீட்டுக்காக வரோம், முருகரை பார்க்க வரும்போது ஆறாவாரமா சந்தோஷமாக ஆனந்தத்தோட தான் வரப்போறோம். சரி, காது அடிக்கும் போது முருகரோட நாமத்தை சொல்லி போய் பால் கொடுக்கறது தான்ப்பா நம்மளோட வழக்கு. எப்படி இருந்தாலும் இன்னொரு 1 மணி நேரத்தில் மன்னிப்பு வீடியோ கேட்டுருவாங்க. நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. உங்க மனசை புண்படுத்தி இருந்தா, என்னோட வார்த்தையால் உங்களை துயரப்படுத்தி இருந்தேன்னா அதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நான் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு, அது சிந்திச்சு பாருங்க அப்படி சொல்லுவீங்க. போப்பா, இதுக்கு அந்த பருத்தி முட்டை குடோங்களே இருந்திருக்கலாம்.